ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக எங்களோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலதோறும் புதிதாக இருப்பது ஸ்தோத்திரம். உன்னோட கூட சேர்ந்துங்க சொல்லுங்க. உன்னதமானவரில் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளைக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளைனவுக்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னவர். இந்த உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னோடு கூட இருக்கிற என் ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களையும் என் குடும்பத்தையும் எங்கள் சரீரத்தையும் பாதுகாத்து வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவை இன்னும் அப்படியே செய்ய போகிறீர்கள் ஸ்தோத்திரம். எபினேசரே நன்றி. இம்மானுவேலரே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் என்று அழைக்கப்படுகிறவரை நன்றி செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை என்ற பாடலை நாம் பாடுவோம். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், ஆகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். கைகளை உயர்த்தி, உங்களுக்கு ஒரு பலவீனங்கள், சோர்வுகள், வியாதிகள் இருக்குமானா கைகளை உயர்த்தி ஆண்டவரத்தில் காண்பீங்க. ஆண்டவரே, வயிற்றிலே பெரும் பாதை, ஜீரண உறுப்புகளிலே பெரிய அவஸ்தை, வயிற்றில் இருக்கிற உறுப்புகளிலே சிறுநீரகம், கிட்னி, லிவர், கணையம், இவற்றிலே ஏதோ ஒரு பகுதி
கஷ்டப்படுகிறதை நான் உணர்கிறேன். சிந்தையிலே கர்த்தருடைய கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். சிந்தையில ஒரு பயம், பயப்படுத்துகிற ஆவி, இவையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையில நம்மகிட்ட அகன்று போகட்டும். சரீரத்துல ஒரு புதிய சுகம் உண்டாகுது. அதே போல திருமண வாழ்வுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு, குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு பெற பண்ணுகிறவர் கர்த்தர் ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரே ஆவியானவர், விடுதலை கொடுக்கிறேன் ஆவியானவரே, உங்கள் மத்தியிலே இறங்கி வருவீரா? இப்பொழுதும் பலவீனத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, என்ன ஆண்டவரே ஏன் இது நடக்குது, ஏன் இப்படி தொடர்ந்து வருகிறது, அடிமேல் அடி ஏன் விழ வேண்டும் என்று கண்ணீரோடு வேண்டுதல் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வேளையில் தான், இந்த நிமிடத்தில் தானே அற்புதம் நடக்கட்டும். எல்லா சொரியாசிஸ் விலகட்டும், மாறட்டும். சுரு பிள்ளையின் சரீரம் போல, மாம்சம் போல மாறட்டும். 15 ஆண்டுகள் கூட்டி கொடுங்கப்பா. இருதயத்தில் இருக்கிற வாழ்வுகள் எல்லாம் ஸ்திரப்படுத்துங்க. நுரையீரலை சுகப்படுத்துங்கப்பா. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி, கடன் எல்லாம் அடைத்து, பிஸ்னஸை நீங்க ஸ்திரப்படுத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம இந்த காலங்களிலே ஆண்டவர் பார்வையிலே பெண்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். புதிய புதிய தகவல்களை ஆண்டவர் கொடுத்து வருகிறார். இன்றும் கூட ஒரு சின்ன தகவல்களை சொல்லிட்டு நாம ஒரு ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு சுதந்திரித்து கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். சரிங்களா? நான் நேற்றே சொன்னேன், ஏவாள் மாதிரி ஏன் விமென்ஸ் எல்லாம் உலகத்திலே ஆதியிலிருந்து விமன் எல்லாம் வஞ்சிக்கப்படுகிறாங்க, பாதிக்கப்படுகிறாங்க, அலக்கழிக்கப்படுகிறாங்க, அவங்க அபியூஸ் பண்ணப்படுகிறாங்க, அவங்களை 2ஆம் பட்சமாக நடத்தப்படுகிறாங்க என்பதற்கான விடை நான் சொன்னேன். ஏன்னா விடைனா சாத்தான் தான். ஆண்டவர் சொன்னார், உனக்கும் சாத்தானுக்கும் நான் பகை உண்டாக்குவேன். அப்புறம் சொன்னார், உன்னுடைய வித்து தான், உன்னிலே பிறக்க போகிற ஒரு குழந்தை தான் சாத்தான் தலையை நசுக்கும் சொன்னார். அதிலிருந்து பிசாசு என்னன்னா, பெண்கள் மீது அவ்வளோ வெறுப்பு. அது இன்னும் வெறுப்பு என்னன்னா, குழந்தை பிறக்கக்கூடாது என்ற வெறுப்பு. காரணம் என்னன்னா, கர்ப்பப்பை நிறைய பேர் தொற்றுப்பா, நீங்கள் பார்த்துருப்பீங்களா? நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அந்த குழந்தை பிறந்து ஒருவேளை என் தலையை நசுக்குமோ, அவனுக்கு எந்த காலகட்டம் என்று தெரியாது. அதனால ஆரம்பத்திலேயே மோசே அப்படிதான். மோசே காலகட்டத்தில் இந்த 2 வயதுக்கு உட்பட்டவர்களை அழித்ததற்கு காரணமே அதுதான். ஏன்னா ஏதாவது ஒரு பையன் பிறந்து அவன் என் தலையை நசுக்கிட்டான் என்ன பண்ண. அதனால பெண்களை குறிவைத்து அந்த பெண்களை ரொம்ப 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 சோதனைக்கு உட்படுத்தி, வேதனைக்கு உட்படுத்தி, வலிகளுக்கு உட்படுத்தி, அந்த பிள்ளைகள் பிறந்தாலும் அது கர்த்தருக்கேற்ற பிள்ளைகளாக வளர்ப்பதில் சிரமத்தை கொண்டு வருகிறான். அதனால தான் நிறைய பிள்ளைகள் பார்க்கலாம். நீங்கள் பெற்றோர் தாய் வளர்க்க தெரியாமல், தந்தை வளர்க்க தெரியாமல் ரொம்ப அவங்க வாழ்க்கையை ரொம்ப சூன்யமாக போனதை நம்ம வாழ்க்கையில் நிறைய பார்க்குறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்கள் வயிற்றில் பிறக்கிற பிள்ளை கூட சாத்தானின் தலையை நசுக்கிற பிள்ளையாக இருக்கலாம். அதனால தான் அந்த தாமதமே கூட இருக்கலாம். கவனிங்க, அவர் எது வரைக்கும்னா மரியாள் வயிற்றிலே குழந்தை நிற்கிற வரைக்கும் இந்த போராட்டத்தை பிசாசு எப்போ பார்த்தாலும் ஒரு குழந்தை பிறக்கும்னா அவங்களுடைய கண்கள் எல்லாம் அதில் குறியாக இருக்கும். அது தாவீதின் வம்சத்தில் வந்துடுமா, அல்லது அது சாத்தானை நசுக்குமா, இந்த பிள்ளை ஊழியம் செய்யுமா, இந்த பிள்ளை ஆசாரியன் ஆகுமா, இந்த பிள்ளை தீர்க்கதரிசி ஆகுமா, இந்த பிள்ளை தானியேலா மாறுமா, இந்த பிள்ளை யோசேப்பா வருமா என்று அவனுக்குள்ள ஒரு பெரிய, ஏன்னா இந்த ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு பணியை உலகமே செய்யக்கூடாது, அது பெண்கள் வயிற்றில் பிறக்கிற குழந்தைகள் செய்யக்கூடாது என்றனால தான் பெண்களை அபியூஸ் பண்ணி பலவிதமான உலகம் முழுவதும் அவன் அதுதான் நோக்கமாக இருக்கிறது. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன் பெண்கள் இன்னுமே அழுகையில இருக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க, ஏன் பிசாசின் டார்கெட்டாக இருக்கிறாங்க, ஏன் ஆண்களை விட்டுட்டு பெண்களை மாத்திரம் அவன் டார்கெட் பண்ணி அவளை அழித்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் இலகுவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஒரு
வசனத்தை வாசிக்கிறேன் பெண்களை குறித்து. நீங்கள் அதை குறித்து வச்சுக்கோங்க. சங்கீதம் 68 11ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் வசனம் தந்தார். Psalm 68:11 onwards. ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. அவர் யாரை பற்றி சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் பின்வரும் காரியங்களை நான் வாசிக்கும் பொழுது அது பெண்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நான் புரிந்து கொள்ள முடிகிறது. சேனைகளின் ராஜா தனித்து ஓடினார்கள். வீட்டில் இருந்த ஸ்திரீயானவர் கொள்ளை பொருளை பங்கிட்டார். வீட்டில் இருந்த ஸ்திரீ என்ன பண்ணாலாம், கொள்ளை அடித்து வந்து அல்லது ட்ரெஷரை எல்லாருக்கும் பங்கிட்டான். அவதான் புத்தி உள்ள ஸ்திரீ. இங்க நிறுத்திட்டு உங்களுக்கு நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லணும். ஆதியில எப்படி ஒரு செய்தி, ஆதாம நீ பண்படுத்தி பாதுகாத்துக்கொள் என்று சொன்னார். உன் வேர்வை சிந்தி அதில் உழைத்து நீ சாப்பிடுவா என்று சொன்னார். அதன் பிறகு ஒரு காலகட்டம் வந்தது. அந்த காலகட்டத்தில் பெண்கள் தான் வேலைக்கு போவாங்க. ட்ரெஷர்ஸை வந்து ஆண்கள் வீட்டில் இருந்து பார்த்துப்பாங்க. இதுதான் காலகட்டமாக இருந்தது. கூடார தொழில் அப்படின்னா வீடு கட்டுகிற வேலையை பெண்கள் தான் செய்தாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயத்த நான் சொல்கிறேன். ஆண்கள் தான் சமைச்சாங்க. நீங்கள் என்டையர் பைபிளில் நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசித்து பாருங்கள். ஈவன் டில் ஜீசஸ் கிரைஸ்ட், ஜீசஸ் ஒரு நல்ல குக். எங்கே சொல்கிறேன்னா, நம்ம போன வாரங்களில் பார்த்தோம். இயேசுசாமி அழகான மீனை ஒரு சமைச்சு அப்பத்தை சுட்டு தான் சீடர்களுக்கு கொடுத்தார். அப்போது வழி வழியா ஒரு பழக்கம் இருக்கும்னா ஆண்கள் தான் நல்ல செஃப், ஆண்கள் தான் நல்ல குக்கு. நீங்கள் ஈசாக்கு நிகழ்ச்சியில் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், ரெபேக்காள் நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்ளலாம். ஈசாக்கு ஏசாவிடத்தை சொல்லி, தம்பி நல்ல சமைச்சு எனக்கு கொண்டா, என் மனைவிடத்தில் சொல்ல. காரணம் என்னன்னா, ஆண்கள் தான் சமைப்பாங்க. நீங்கள் நிறைய தினம் தேவ தூதர்கள் ஆபிரகாமை சந்திக்க வரும்பொழுது, மனோவை சந்திக்க வரும்பொழுது, அநேக விசுவாசிகளை சந்திக்க வரும்பொழுது இவங்க போய் தான் கண்டுகுட்டிகளை சமைத்து பாலினாலே சமைத்து கொண்டு வந்து அவளுக்கு படைப்பார்கள். ஆனால் அதனால் அப்போ இருந்த கல்ச்சர் படி பார்த்தீங்கன்னா, ஆண்கள் வீட்டில் இருந்து அவர்கள் வேலை செய்வார்கள், பெண்கள் வெளியே போய் வேலை செய்து சம்பாதித்து பொருள் ஈட்டி வருவார்கள். பைபிளில் நிறைய இன்சிடென்ட் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் நான் வாசித்ததில் உங்களுக்கு சொல்கிறேன், பெண் ஷெப்பர்ட்ஸாக நிறைய இருந்தாங்களாம். அந்த காலத்தில் அதுதான் தொழில். பெண்கள் ஷெப்பர்ட்ஸாக இருந்தாங்க, மெய்ப்பர்களாக இருந்தாங்க. ஆடுகள், ஒட்டகங்கள், கோவேரி கழுதுகள், இதை மேய்க்கிறவர்களாக இருந்தார்கள். அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி ரெபேக்காள் எடுத்துக்கோங்க, என்ன பண்ணியிருந்தாங்க, ஷெப்பர்டிங் பண்ணி கொண்டு இருந்தாங்க. கவனிச்சிங்களா? அப்பொழுதுதான் தண்ணி காட்டணும், என்ன செய்துன்னு தெரில, கொஞ்சம் வாக்குவாதம் வரும். உடனே தான் எலியேசர் வந்து அங்கே ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இதுதான் பெண்களின் நிலை. இது நல்லா கவனிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் வீட்டிலே இருக்கணும், அல்லது கணவன் சொல்வார் நீ வீட்டிலே இருக்கணும், வேலைக்கு போகக்கூடாது, எவ்வளோ படிச்சிருந்தாலும் நீ வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, நீங்கள் பைபிள் எடுத்து காட்டுங்க, பைபிளில் இருக்கிற வசனங்களை காட்டுங்க. இல்லை நீங்கள் வேலை செய்வனான்னு உங்களை சொல்ல, ஆண்களை வேலை செய்வனான்னு சொல்ல, ஆனால் பெண்களை வேலை செய்ய வேண்டாம் என்று பைபிள் தடுக்கவே இல்லை என்பது அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களுக்கு விளக்கி காண்பீங்க. ஏன்னா நிறைய பேர் இக்னரண்டாக இருக்கிறாங்க, பைபிள் பற்றி தெரியாமல், ஆரிஜின் பற்றி தெரியாமல், ஆண்டவருடைய படைப்பில் அவர் என்ன மனதில் வைத்திருந்தார் என்பது தெரியாமல், அதனால தான் இன்றைக்கு சமூகமே பெண்களுக்கு எதிராக இருக்கிறது. அடுத்த வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும், வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாசிறுகளைப் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதனுடைய இறகுகள் சாயலாகவும் இருப்பீர்கள். சர்வ வல்லவர் அதில் ராஜாக்களை சிதறடித்த போது அது சல்மோன் மலையில் உறைந்த மழையைப் போல வெண்மையாயிற்று.
அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்களை வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறார்னா, வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளைப் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதனுடைய இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். தாவீது காலத்துல இந்த தாவீது எழுதும்போது அப்படியே மாத்திட்டாங்க. என்னவா மாத்திட்டாங்க தெரியுமா? பெண்கள் அடியில இருக்கணும், ஆண்கள் எல்லாம் வேலைக்கு போகணும் என்று மாத்திட்டாங்க. ஆனா ஆரம்பத்துல அப்படி இருந்ததாக நமக்கு சரித்திரம் சொல்லவில்லை. சரி, ஒரு இன்ட்ரெஸ்டிங் நான் செய்தியை சொல்ல போறேன். என்ன செய்தின்னா, இந்த ஏவாள் எப்படி சாத்தான் வந்து எப்படியும் ஒரு குழந்தை பிறந்துடக்கூடாது, அதாவது தேவகுமாரன் அல்லது சாத்தானை நசுக்கிற யாரும் பிறந்துடக்கூடாது, சாத்தானுக்கு எதிராக எவனுமே நிற்கக்கூடாது என்று ரொம்ப செக் பண்ணி வெளியில பிள்ளைகளை அனுப்புகிறான். நிறைய பெண்களை அனுப்புகிறான். ஆண்களை அனுப்புவதில் அவனுக்கு பயங்கர கஷ்டம். ஏன்னா ஆண் தான் வந்து சாத்தானை தலையை நசுக்குவான் என்ற அவனுக்கு இருந்த பயத்தினாலே அநேக பெண்களை அவன் கொண்டு குவித்தான். அநேக ஆண் பிள்ளைகளை அவன் கொண்டு குடித்தான். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கும் தெரியும், இயேசு பிறந்த பொழுது அது நடந்தது இல்லை. அதே மாதிரி தான் ஆண் பிள்ளைகள் 2 வயதுக்குட்பட்டவர்கள் எல்லாரையும் வெட்டி போட்டாங்க. அவங்க ரேண்டமாக கொலை பண்ணாங்க. ஏன்னா பிசாசுக்கு தெரியும் இந்த சமயத்தில் தேவகுமாரன் இந்த உலகத்தில் வந்துடுவாருன்ட்டு. இப்போ நம்ம மரியாதை பற்றி பார்க்கலாம். மரியாளுடைய அப்பா அம்மா யாருன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. அவங்க ஆண்டவருடைய சன்னிதானத்தில் விடப்பட்டவங்க, யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டவங்க, இதெல்லாம் தெரியும். கர்த்தர் இப்போதான் சைலன்ஸை பிரேக் பண்ண போகிறார். அன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு நிறைவேற்ற போகிறார். எங்க? ஏதேனில அல்லது ஏதேனுக்கு வெளியில கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற இன்றுதான். அதுவும் எப்படின்னா, அந்த பெண் வயிற்றில் இருந்து ஒரு பிள்ளை வர வேண்டும். அதுதான் ஒன் வித்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளாக பிசாசு தடுத்து பார்த்து இப்போ ஒரு ஸ்ட்ராங் உமன் கர்த்தருக்கு கிடைச்சிட்டார். ஸ்ட்ராங் உமன்னா கர்த்தருடைய வசனங்களை அறிந்தவங்க, வாக்குத்தத்தங்களை புரிந்தவங்க, பைபிளை முழுசுமாக கரைச்சி குடிச்சவங்க. அதாவது தோராவை, அந்த பழைய ஏற்பாட்டை 5 ஆகமங்களை நீங்கள் எப்பயாச்சும் மரியாளின் ஸ்டோரியை வாசித்து பாருங்க. மரியாள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தான் வளர்க்கப்பட்டாள். அவங்க அப்பா பெண்ணாக இருந்த பொழுதும், ஒரே பெண்ணாக இருந்ததுனாலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அந்த காலத்தில் பெண்கள் நிறைய பேர் இப்போ இருக்காங்களே சிஸ்டர்ஸ், அந்த மாதிரி ஆலயத்திலே, ஜெப ஆலயத்திலே அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள். ஸோ இந்த சமயத்தில் காப்ரியேல் தூதன் வருகிறார். ஃபஸ்ட்டு செய்தி ஹெவன் சொல்லுது, ஏமா இது வரைக்கும் நீங்கள் ஒடுக்கப்பட்டது போதும், இது வரைக்கும் நீங்கள் அப்யூஸ் பண்ணப்பட்டது போதும், இது வரைக்கும் நீங்கள் வேதனைப்பட்டது போதும், இனி நான் உங்களை வேதனைப்படுத்த விடவே மாட்டேன். அன்று சொன்ன வாக்குத்தத்தம் இனி நிறைவேறப் போகிறது. ஸ்திரீயின் வித்து உருவாக போகிறது. அவர் சொன்ன வார்த்தை 1:21 அதிகாரத்தில் லூக்காவில் நம்ம 27ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷன் நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திலே தேவன் அனுப்பப்பட்டார். அந்த கன்னிகை பேர் மரியாள். ஒரு இன்ட்ரெஸ்டிங் செய்தி இன்னொன்று சொல்கிறேன். யோசேப்பு ஜீனியாலஜி இருக்குல்ல, யோசேப்பின் வரலாறு இருக்குல்ல, யோசேப்பின் கிராண்ட்ஃபாதர், கிரேட் கிராண்ட்ஃபாதர், இப்போ தாவீதின் வம்சன் போட்டிருக்குது. அது கரெக்ட் தான். ஏன்னா தாவீது வந்து அந்த சமஸ்த இஸ்ரவேலை ஆண்டார். ஆனால் ஒரு வசனம் இருக்கிறது. அது என்ன வசனம்னா, ஜோசப்புடைய அப்பாவை குறித்து, அதாவது கிரேட் கிராண்ட்ஃபாதரை குறித்து ஒரு வசனம் இருக்குது. நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு பெண்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸை கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து தான் இதில் இருக்கும். எரேமியா 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 22:30 பாருங்க, அழகா உன்னீங்க.
இந்த புருஷன் சந்தானமற்றவன், தன் நாட்களிலே, முன்னாடி வசனம், தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். இந்த புருஷன் சந்தானமற்றவன் அப்படின்னா பிள்ளை இல்லாதவன், தன் நாட்களிலே வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். தன் வாழ்க்கையிலே வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து, வித்து, ஸ்திரீயின் வித்து கனெக்ட் பண்ணணும். நீங்க இந்த ஸ்திரீயின் வித்து இப்போ மரியாளுக்குள் வரப்போகுது. ஆனா மரியாளுக்கு நியமிக்கப்பட்ட யோசேப்பு இடத்திலிருந்து பாருங்க, நல்ல கவனிங்க. தாவீது சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில் அரசால போகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவர் யாருன்னா, ஆங்கிலத்துல இவரை பற்றி என்ன சொல்ல, ஜெஹோனியா இங்க யூதாவின் ராஜாவாகிய 24 வசனம், யோயாக்கீமின் குமாரனாகிய கோனியா அப்படின்னு ஒருத்தன் வரான். அது ஆங்கிலத்துல ஜெகோனியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜெகோனியா என்பது யாருன்னா, இந்த தீர்க்கதரிசனத்தை பாருங்க. தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில் அரசால போகிறதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். யாரு? அவன் வித்தில் ஒருவனாகிலும். அப்ப எப்படி யோசேப்பின் வித்துல இயேசு வந்திருக்க முடியும்? சான்ஸே இல்லை. அப்ப ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார்? ஸ்பெஷலினா மரியாளை தெரிந்து கொண்டார். மரியாளின் கிரேட் 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 கிராண்ட்ஃபாதர் வழியாகத்தான் தாவீதின் வம்சத்திலிருந்து ரைட் இந்த இயேசு கிறிஸ்து பிறந்தார். இப்போ நீங்க ஜீனை பிரிச்சு பார்த்தீங்கன்னா, நல்ல ஜீனை பிரிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசுவுக்கு பிறகு பிறந்த பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல. அந்த மாதிரி இருக்கும் பொழுது எந்த விதத்திலும் இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலிருந்து அவர் வரவில்லை. தாவீதில் யோசேப்பின் வம்சத்திலிருந்து அவர் வரவில்லை. பியூர்லி மரியாளினுடைய வயிற்றிலிருந்து, அந்த தாவீதின் வம்சத்திலிருந்து தான் ஆண்டவர் பிரித்தெடுத்தார். அப்போ பெண்களுக்கு எவ்வளவு பெரிய கிரேட்னஸ் கவனிங்க. இதெல்லாம் நீங்க பெருமைக்குரிய விஷயம். அதனாலதான் இந்த வசனத்தை எடுத்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்க வீட்டில் மரியாளுடைய கிரேட் கிராண்ட்ஃபாதர் யாருன்னு வாசிங்க, உங்களுக்கு தெரியும். ஆனா இங்க ரொம்ப தெளிவா நான் உங்களுக்கு சொல்ல முடியும். யோசேப்பின் வித்தில், அதாவது அவருடைய ஃபோர்ஃபாதர் வித்தில் இருந்து யூதாவை ஆள போகிறவன் ஒருவரும் வரமாட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து கண்டிப்பா கிடையாது, மரியாளின் வயிற்றிலிருந்து பிறந்தவர் தான் என்று ஆளுகை செய்கிறார். ஸோ அங்கேயும் கூட பாருங்க, ஏவாள் வித்து, மரியாளின் வித்து. சரி, அது உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்க அதை மனசுல ஆழமா பதிச்சு வச்சுக்கோங்க. நோவேர் கனெக்ஷன் வித் ஜோசப் ஃபேமிலி. இது பியூர்லி மரியாளுடைய ட்ரீ. அது அவங்களுடைய இன்ஹெரிட்டன்ஸ். அது அந்த காலத்துல இன்ஹெரிட்டன்ஸ் பெண்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு கர்த்தர் அப்படி கொடுத்திருக்கிறார். சரிங்களா? சொல்றாங்க, தேவதூதன் சொல்றாரு, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பியூட்டிஃபுல்லான வார்த்தைகள். இன்று ஆண்டவர் நிறைய, இன்னைக்கு நம்ம கொஞ்சம் லெசன்ஸ் படிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம வாக்குத்தத்தத்தை பார்க்கணும். ஆண்டவர் சொல்ற வாக்குத்தத்தம் என்ன? பெண்களாட்டும் ஆண்களாட்டும், அது அப்பா இருக்கட்டும் அம்மா இருக்கட்டும், அது சிறு பிள்ளைகளா இருக்கட்டும், படிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும், வேலை செய்கிற பிள்ளைகளா இருக்கட்டும், வாலிப பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், அல்லது எனி ப்ரொஃபஷன் செய்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், ஊழியக்காரராக இருக்கட்டும், அது ஊழியக்காரராக இல்லாமல் இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை வருகிறது? கிருபை பெற்றவளே. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கிருபை பெற்றவனே, கிருபை பெற்றவளே வாழ்க. அந்த வாழ்கை குறித்து நான் நிறைய தடவை பேசியிருக்கிறேன். உன் ஆத்மா வாழ்வதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிடு. வாழ்கன்னு யாரு சொல்லுவாங்க?
நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ராஜாக்களை சொல்வாங்க. அவங்களுக்கு தவிர வேற யாருக்கும் அந்த வாழ்கின்ற வார்த்தையை நம்ம சொல்ல. இயேசு வாழ்க, இயேசுவை குறித்து கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வாழ்க செய்யுங்க. தேவதூதர்கள் உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷனின் பிரியம் உண்டாவதாக என்று அவர்களே வாழ்த்தினார்கள். வாழ்க வாழ்க என்று வாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய சீடர்களை பார்த்து சொன்னார், நீங்க வாழுங்க. ஒன்று அவர் வாழன்னு சொல்லிட்டாருன்னா அங்க மரணமே இருக்காது, அங்க பலவீனமே இருக்காது, அங்க வியாதி இருக்காது, அங்க வறுமை இருக்காது. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை வாழு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் உன்னை வாழ வைப்பேன்னு சொல்லி, இதை லிட்டரலா நீங்க புரிஞ்சுக்கலாம். பிப்ளிக்கலா, தியாலஜிக்கலா அல்லது சேமனாக இல்லை, ரொம்ப யதார்த்தமான ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன். நீங்க வாழ்ந்திருப்பீங்க. கல்யாணத்துல போய் நம்ம பிள்ளைகளை வாழ்த்துவோம். யாரும் வாழ்த்துறது இல்லை. நீ கொடா கோடியாய் பெருகுவாய், இரவே காலை வாழ்த்தினது போல என்று இயேசு கர்த்து உங்களை எல்லாரையும் என்னையும் சேர்த்து அவர் வாழ்க என்று வாழ்த்துகிறார். முதல் வார்த்தை வாழ்க. உன் ஆத்துமா எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கும், வாழ்க. அடுத்து சொல்றாரு, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், இம்மானுவேல். ஐயோ, நீங்க எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மோடு ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார். அந்த ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். இன்று நம்மோடு கூட நம்ம நினைக்கிறோம், நமக்கு யாரும் இல்லை, எனக்கு வியாதி வந்தா, பலவீனம் வந்தா நமக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. ஆண்டவர் இருக்கிறார். நான் சொல்ற, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவள் கண்ணு கலங்கி இந்த வார்த்தையில் பிடிப்பட்டதோடு சிந்தித்து கொண்டிருந்தார். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாதை பயப்படாது, நீ தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றார். இதோ நீ கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கும் அரசாள்வார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றார். இப்பதான் முக்கியமான வசனம். அதற்கு மரியாள் தேவத்தை நோக்கி, இது எப்படி ஆகும்? இன்னைக்கு எல்லா பெண்களும் கேட்கிற கேள்வி இதுதான், இது எப்படி ஆகுங்க? இது ஒரு மேல் டாமினேட்டட் ஒரு சொசைட்டி. இது ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு சொசைட்டி. பைபிள் அதுதான். பைபிள் முழுமையும் எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு தெரியும், ஆண்களால் எழுதப்பட்டது, ஆவியானவர் ஆண்களை கொண்டு எழுதினா. நீங்கள் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல் டாமினேட்டடாக இருக்கும். நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, இருந்தாலும் ஆங்காங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர. இங்கே மரியாள் ஒரு கேள்வி எழுப்புகிறார், ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியில் இருக்கிறோமே, ஆண்கள் எங்களை சமமா நடத்தலையே, எங்களை ஒரு போக பொருளா பார்க்குறாங்களே, எங்களை பார்க்குற பார்வையே சரியில்லையே, எங்களை ஒரு செக்ஷுவல் அப்பேரண்டஸாக யூஸ் பண்ணுறாங்களே, எங்களை ஒரு ஸ்லேவா சர்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்களே, எங்களை ஒரு மனுஷியாகவே கூட மதிக்கலையே, அல்லது குழந்தை பிறக்கிற எந்திரமாக, வீட்டு வேலை செய்கிற வேலைக்காரியாக, துணி துவச்சி போடுகிற ஒரு வாஷிங் மிஷினாக இப்படி தானே பார்க்குறாங்க. எப்படி ஆகும் இது? நான் சொல்கிறேன், அவுட் ஆஃப் தி சிலபஸ் நான் பேசுகிறேன். ஆண்டவர், நீங்கள் சொல்கிறது சரிதான், எனக்கு புரியுது. நான் உங்கள் தீர்க்க தரிசனம் எனக்கு தெரியும். ஸ்ரீயின் வித்திலிருந்து ஒரு மனுஷகுமாரன் வரணும், அது எனக்கு நல்லாவே தெரியும். மனதில் சிந்தித்து கொண்டிருந்தால் அவளுக்கு நல்லா தெரியும். ஆனால் அவள் பயந்தது யாருக்குன்னா ஆண் சமூகத்திற்கு. மற்றபடி அவள் பயப்படவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மரியாள் பயந்தாங்கன்னு நினச்சி போட்டிருக்கா. நீங்கள் நல்ல வாசித்து பாருங்க. மரியாள் அதுக்கப்புறம் பயந்தாங்க அப்படின்னு ஏதாவது போட்டிருக்கா? முடியாது. நான் அடிமை, இந்த வார்த்தையின்படியே எனக்காக கடுவது. ரொம்ப ஸ்ட்ராங்காக எந்த பொண்ணு, ஒரு வாலிப பொண்ணு சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் தைரியமாக சொன்னாங்க. ஏன்னா அவங்க சில விஷயங்கள் டவுட்லாம் கிரியப்பட்ட பிறகு சொன்னாங்க, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக்கடுவது என்றார். அப்பொழுது தேவன் அவளை விட்டு புறப்பட்டு போனார். நாட்களில் மரியாள் எழுந்தும்
மலைநாட்டில் உள்ள யூதாயாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியா வீட்டுக்குள் பிரவேசி எலிசபெத்தை வாழ்த்தினார். பாருங்க, அதுக்கப்புறம் பயந்தாங்களா? சான்ஸே இல்லை. கடைசி வரைக்கும் எத்தனையோ அவசூல்களை சொன்னாங்க. மரியாள் இயேசுவை குறித்து எவ்வளவு வார்த்தைகளை பேசிட்டாங்களே. உங்களுக்கு தெரியும் அந்த வார்த்தைகளை என்ன பேசிட்டாங்க. அவ்வளோ கெட்ட கெட்ட வார்த்தைகளாலே பேசினாங்க. மனம் புண்படுகிற மாதிரி பேசினாங்க. ஆனாலும் ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்த இந்த சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. அவன் நோ சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த இது முடியாது, என்னால் கூடாது, என்னால் அந்த சமூகத்துல ஆண்களை எதிர்த்து என்னால் வாழ முடியாது, விட்டுருங்க, வேற யாராவது பாருங்க, வேற யாராவது பாருங்க. மோசே சொன்னான், வேற யாராவது பாருங்க, நல்லா பேசுறவங்கள பாருங்க. ஆனா இந்த அம்மா தைரியமாக அன்று மரியாளுக்கு, அன்று ஏவாளுக்கு இருந்த அந்த தைரியம் அந்த மகளுக்கு இருந்தது. சொன்னாங்க, உன்னுடைய வித்து, ஆமென், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ வாழ்க, நீ வாழ்க. 2 வார்த்தை 2 முறை வருது. நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, கர்த்தரிடத்திலிருந்து என்னன்னா ஆசீர்வதிக்கப்பட்டு கலங்கினால் தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றாள். 2 முறை வருது. கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே, தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றாள். கர்த்தருடைய வார்த்தை வந்து அப்புறம் அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் கர்த்தர் கூடவே இருந்தார். பிறந்த பிறகு அங்கிருந்த எல்லா குழந்தைங்களும் பிசாசு அழிச்சு போட்டான், சாகடிச்சான். இவங்களை தப்பிக்க வச்சு எகிப்து கொண்டு போனார். அங்கிருந்து எகிப்திலிருந்து தப்பிக்க வைத்து இங்க திரும்ப கொண்டு வந்தார். ஆண்டவருடைய திட்டத்தை எவனாலும் சீர்குலைக்க முடியாது. மனுஷன் நமக்கு எதிராக நின்னா கர்த்தர் அவனுக்கு எதிராக நிற்பார். நமக்கு முன்பாக அவனால் எதிர்த்து நிற்க முடியும். ஏன்னா கர்த்தருடைய திட்டத்தில் நம்ம இருக்கும் பொழுது பிசாசு மனுஷனும் நமக்கு எதிராக நிற்கவே முடியாது. அவரால் எல்லாம் கூடும். ஆண்டவருடைய வார்த்தையை தான் சொல்கிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவரால் எல்லாம் கூடும். பயப்படாதுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் சிங்காசனத்துல அவர் ஒரு குழந்தையை கொண்டு வந்து நிறுத்துவார். தாவீதின் வம்சத்திலே வரும் இந்த ஸ்திரீயின் வித்து தான் சிலுவையில அந்த பிசாசின் தலையை நசுக்கும். நடந்ததா இல்லையா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ஏவாள் விழுந்து போனார். அவளுடைய வித்து அதே தொடர்ச்சியாக வந்து 2000 ஆண்டுகளுக்கு பின்பு மரியாளின் வித்தின் வழியாக என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நம்முடைய சாபம் எல்லாம் ஆசீர்வாதமாக, நம்முடைய வியாதிகள் எல்லாம், அவர் நோய்கள் எல்லாம் எடுத்து போட்டு நம்ம பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். நம்ம தழும்புகளாலே குணமடைய செய்திருக்கிறார். நம்முடைய தரித்திரங்கள் எல்லாம் ஐஸ்வர்யங்களாக அவர் மாற்றியிருக்கிறார். நம்ம கண்ணீரெல்லாம் கழிப்பாக மாற்றியிருக்கிறார். இனி சாத்தான் செத்து போனான். இனி அவனுடைய வாள் மட்டும்தான் ஆடிக்கொண்டிருக்கிறது. இனி அவனாலே ஒன்றும் செய்ய முடியாது. இனி பெண்களை ஒரு நாளும் அவன் தொட முடியாது, ஆண்களை ஒரு நாளும் தொட முடியாது. அவன் நினைவுகளை, சிந்தைகளை அவனாலே ஆட்கொள்ள முடியாது. ஏனென்றால் நமக்கு வெளியரங்கமான வேதம் வசனம் வந்து விட்டது. நம்ம அது வாசம் சங்கீதம் 68 வாசம். அவர் வசனத்தை அனுப்பின அதை பிரஸ்தாபப்படுத்தவர்கள் மிகுதி, மக்கள் மிகுதி. எனவே அப்படிப்பட்ட ஒரு கிருபை நமக்கு கொடுத்திருக்கிறார். பயப்படாதீங்க, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இனி நம்ம வித்து மேலேயோ, நம் குடும்பத்தின் மேலேயோ, அல்லது பெண்கள் மேலேயோ அவனால் ஆளுகை செய்ய முடியாது. நம்ம மேல, பெரியவங்க மேல ஆளுகை செய்ய முடியாது. ஆண்டவருடைய ஆளுகையின் கீழ் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் தான் நம்மை ஆளுகை செய்கிறார், பிசாசு அல்ல. அவனுடைய இனிமேல் தந்திரங்கள் எல்லாம், அவனுடைய திட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் அவர் சிலுவையில அவர் கொன்று போட்டார், அது இல்லாமல் செய்து விட்டார். பயப்படாதீங்க, ஜெபம் பண்ணலாம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தையை கேட்டோம், நாங்கள் திடன் பெற்றிருக்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வாழ்க என்று வாழ்த்தின தேவன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னவர், நீ கிருபை பெற்றவர்களே, கிருபை பெற்றவர்களே என்று வாழ்த்தினவர், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய திட்டம், அவருடைய வித்து நமக்குள் இருக்கிறபடினால, அந்த இயேசு என்ற பெயரிலே அவருடைய வித்து நமக்குள் வாசம் பண்ணுகிறபடினால்
இருதயத்திலே வாசம் பண்ணுகிறபடினால் பிசாசாலே நம்மை தொடவே முடியாது, சாத்தானாலே தொட முடியாது. இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்க. இந்த வீட்டிலே காணப்படுகிற எல்லா பிசாசின் அந்தகார வல்லமையின் கிரிகள் இப்பொழுது எரிந்து அது பாதாளத்துக்கு போகிறதை நான் பார்க்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. இயேசுவின் ரத்தத்தால் வல்லமை உண்டு என்று சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்தமாக்கும். இயேசுவின் ரத்தம் நம்மை குணமாக்கும். இயேசுவின் ரத்தம் சிந்துதினாலே நாம் மீட்படைந்திருக்கிறோம். இனி பிசாசுக்கு அங்கே இடமே இல்லை, பிசாசுக்கு ஆளுகைக்கு இடம் இல்லை. ஓ, இயேசுவின் வித்து ரத்தம் நம்மளுக்குள் வாசமா இருப்பதனாலே நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.